इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ननु ऋषि विषयाभ्यास स्वीकर्तुः जीवचैतन्यं वा विषयदृक् ब्रह्मचैतन्यं वा दृक् दृश्यम அப்படின்னு பதார்த்தம் ரெண்டு விதம். இந்த இடத்துல தானே ஆரம்பிக்கலாம். திருக்கு திருஷ்யம், அதான் திருஷ்யம்ங்கிறது திருக்குக்கு விஷயமாக பாசிக்கக்கூடியது எல்லாமே திருஷ்யம். ஆத்மா ஒண்ணுதான் திருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீ திருக்குல திருஷ்யம் அத்தியஸ்தம்னு சொல்ற, அதாவது திருக்கு அதிஷ்டானம், அந்த சைதன்யத்துல திருஷ்யமானது ஆரோபிக்கப்பட்டு இருக்கிறது. இது உன்னுடைய சித்தாந்தம். நான் திருக்குங்கிறதுல நான் ஒரு விகல்பம் பண்றேன். சைதன்யம் தானே திருக்கு, அது ஜீவ சைதன்யம் பிரம்ம சைதன்யம்னு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு இல்லையா? இப்ப திருக்குன்னு சொல்றது ஜீவ சைதன்யமா பிரம்ம சைதன்யமா? விஷயம் திருஷ்யம் எந்த சைதன்யத்துல ஆரோபிக்கப்பட்டிருக்கு? ஜீவ சைதன்ய இடத்துலையா பிரம்ம சைதன்ய இடத்துலையா? ஆத்ய ஜீவ சைதன்யத்துல திருஷ்யம் ஆரோபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது சரியில்லை. ஏன்? ஜீவே அவச்சின்ன சித் ஸ்வரூபே கல்பிதே அத்தியாச அயோகா. அது காரணம் என்னன்னா, ஜீவ சைதன்யமே முதல்ல கற்பிதம். கற்பிதம்னா அதுவே ஒரு ஆரோக்கியம், அது இன்னொரு அதிஷ்டானத்தை அபேட்சிக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஜீவ சைதன்யத்துல ஜெகத்து அத்தியஸ்தம் எப்படி சொல்றது? அது சரி, ஜீவ சைதன்யம் கல்பிதம்னு யாரு சொன்னா? அதையும் கல்பிதம் நிற்கிறோம், அதை சத்தியமா வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டா, ஜீவன்கிறது என்ன? பிரம்மத்தை காட்டிலும் பிரிச்சு வேறாக ஜீவனை சொல்லணுமானால் அதுக்கு ஒரு உபாதியை கொடுத்து அவச்சின்னம்னு சொல்லணும் இல்லையா? ஒரு அந்தக்கரணாவச்சின்னம், ஒரு உபாத்தியவச்சின்னம்னு சொல்லணும் இல்லையா? அப்படியானால் உபாத்தியவச்சின்னமான சித்வரூபம் இது கல்பிதமாகத்தான் இருக்கும். ஒரே அகண்டமான சைதன்ய ஸ்வரூபத்துல உபாதியால வேதம் கல்பிக்கும் போது அந்த உபாதியால அவச்சின்னமான சைதன்யம் கல்பிக்கப்பட்டதாக ஆயிடும். அதனால ஜீவே அவச்சின்ன சித்வரூபே கல்பிதே அத்தியாச அயோகா. ஸ்வயமே கல்பிதமாக இருக்கக்கூடிய ஜீவ சைதன்யத்துல அந்த ஜெகத்துக்கு அத்தியாசம் சொல்றது. நச்ச விஷயதிருக்கு ஜீவ சைதன்யமேவ அத்தியாசத்து பிரம்ம சைதன்யே இது வாக்கியம். நடுப்புற ஒருத்தன் கேட்டான், விஷயத்தை பார்க்கக்கூடிய சைதன்யம்னு சொன்னா அது ஜீவ சைதன்யம் தான். சரி, திருக்குங்கிற சைதன்யத்துல விஷயத்துக்கு அத்தியாசம்னு சொல்லும் போது அந்த சைதன்யம் பிரம்ம சைதன்யம்னு இருக்கும். விஷயத்தை பார்க்கக்கூடியது நான் ஜீவன். ஆனா என்னிடத்துல அத்தியாசம் இல்லை. ஏன் அத்தியாசம் இல்லை? நானே கல்பிக்கப்பட்டதாக இருக்கேன், அவச்சின்ன ஸ்வரூபமா இருக்கிறதுனால. அந்த பரபிரம்மத்துல தான் எல்லா விஷயமும் அத்தியஸ்தமா இருக்கு. சரியா? அப்படியானால் என்ன ஆகும்? அது ஒரு சைத்தன்யம், இது ஒரு சைத்தன்யம். இந்த சைத்தன்யம் பார்க்கறது அந்த சைத்தன்யம் அதிஷ்டானமா இருக்கு, இது சொல்லலாமே. ஆக சைத்தன்யத்துல அத்தியாசம் இது நமக்கு கட்சி போச்சு. பிரம்ம சைத்தன்யமும் சைத்தன்யம் தானே, அதனால சைத்தன்யத்துல அத்தியாசம் ஏற்படுறது. ஆனா அந்த அத்தியாசத்தினால அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய சைத்தன்யம் எதுன்னா ஜீவ சைத்தன்யம் இப்படி சொல்லலாம். இது தப்பு. ஏன் தப்பு? திருஷ்யோரேவ ஆத்தியாபிக சம்பந்தாபத்தே. ஜீவனிடத்துல ஜீவன், அதாவது யார் அந்த திருஷ்யத்தை பார்க்கிறானோ அவனிடத்துல அந்த திருஷ்யத்துக்கு அத்தியாசம் சொல்லாமல் பிரம்ம சைதன்யத்துக்கு அதிஷ்டானத்துவம் சொல்லி அந்த பிரம்ம சைதன்யத்திடத்துல தான்
ஜெகத் அத்தியஸ்தமாக இருக்குன்னு நீங்க சொன்னால், அப்போ திருஷ்யமான ஜெகத் ஒரு திருஷ்யமான சைத்தன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்குன்னு சொன்னதாக ஆயிடும். திருஷ்யம் எதுல கல்பிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா திருக்குல கல்பிக்கப்பட்டிருக்குன்னு ஆகாது, திருஷ்யம் திருஷ்யத்திலேயே கல்பிக்கப்பட்டதாக. இது உங்க சித்தாந்தத்து இருக்கும். திருஷ்யம் எல்லாமே திருக்குல கல்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது உங்க சித்தாந்தம். ஆனா இப்ப என்ன ஆச்சு, திருஷ்யம் திருஷ்யத்திலேயே கல்பிக்கப்பட்டது ஆயிடுச்சு. அது எங்க ஆச்சு, பிரம்ம சைத்தன்யமும் சைத்தன்யம் தானே, அதை எப்படி நீங்க திருஷ்யம்னு சொல்லலாம்? பிரம்ம சைத்தன்யத்தை பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்லும் காலத்துல அந்த பிரம்ம சைத்தன்யம் சைத்தன்யம் தானே, அப்ப அதை திருஷ்யம்னு நீ எப்படி சொல்லலாம்? அதனால பிரம்ம சைத்தன்யத்துல அத்தியாசம் சொன்னால் திருஷ்யத்திலேயே திருஷ்யத்துக்கு அத்தியாசம் சொன்னதாக ஆகும்னு நீ எப்படி கேட்கலாம்னு நமக்கு சொல்லிருந்தோம். அதுக்கு அவர் சொல்றார் பதில், அத்தியஸ்த அதிஷ்டானயோகோ உபயோரபி திருக்பின்னத்வா. திருஷ்யம்ங்கிறது என்னன்னா திருக்க காட்டிலும் வேறானது திருஷ்யம். உலகத்தை பதார்த்தத்தை ரெண்டா பிடிச்சிருக்கான், திருக்கு திருஷ்யஞ்ச அப்படின்னு. திருக்குன்னு நீங்க எதை வச்சுக்கிறீங்களோ அதை காட்டிலும் வேறானது எல்லாமே திருஷ்யம். இப்ப நீங்க திருக்குன்னு எதை சொன்னேன், ஜீவ சைதன்யத்தை திருக்குன்னு சொன்னேன். அப்படியானால் பிரம்ம சைத்தன்யம் இப்ப என்ன ஆயிடுதோ, திருக்க காட்டிலும் வேறானதா போயிடுச்சு, அது திருஷ்யத்துல சேர்ந்து விடுது. அப்படியானால் அந்த பிரம்ம சைதன்யத்து தான் விஷயத்துக்கு திருஷ்யத்துக்கு பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றது என்னாச்சு, திருஷ்யத்திலேயே திருஷ்யத்துக்கு அத்தியாசம் சொன்னதாக இருக்கு. அத்தியஸ்த அதிஷ்டானயோகோ உபயோரபி திருக்பின்னத்வா. அந்த அத்தியஸ்தம் பிரபஞ்சம் அதுவும் ஜீவசைத்தன்யத்தை காட்டிலும் திருக்க காட்டிலும் வேறானது. அதுக்கு அதிஷ்டானமான பிரம்ம சைத்தன்யமும் திருக்க ஸ்வரூபமான ஜீவனை காட்டிலும் வேறானது. அதனால ரெண்டுமே திருஷ்யமா போயிடுச்சு, திருஷ்யே திருஷ்யாத்தியாசம். அதனால முதல் பட்சம் முடிஞ்சு போச்சு, சரியா வரல. என்ன அதையேவ நதியோகி, பிரம்ம சைத்தன்யமே திருக்குன்னு வச்சுக்கோணும். திருக்கு திருஷ்யம்னு சொல்லும் போது பிரம்ம சைத்தன்யம் தான் திருக்கு. அந்த பிரம்ம சைத்தன்யத்துல பிரபஞ்சத்துக்கு அத்தியாசம். அப்படின்னா திருஷ்யம் எங்க அத்தியஸ்தமா இருக்கு, திருக்குல அத்தியஸ்தமா இருக்குன்னு இப்படி சொல்லலாமே, சுலபமா இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ற, இதுவும் தப்பு. இந்த அதையவங்கிறது அவரே அர்த்தம் பண்ணணும், அப்பதான் அர்த்தம் வரும். சவிசேஷ பிரம்மணோபி கல்பிதத்வேன தத்ர அத்தியாச அயோகாச்ச. எப்படி எப்படி சொல்ல வர்றாருன்னா, அதையவங்கிறதுக்கு இப்ப பிரம்ம சைத்தன்யம் விஷய திருக்குன்னு சொல்லும் பட்சத்துல அதையவன்னு பூர்வ பராமர்சம் நம்ம பண்ண முடியாது. அதனால அதையவங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா, பக்ஷமான ஹேதுனா ஹேதுவை தான் எடுத்துட்டாங்க. அதாவது இப்ப என்ன ஆகும்னா, அதுல நான் விகல்பம் பண்ணுவேன். பிரம்ம சைத்தன்யத்துல சவிசேஷ பிரம்மமா, சகுண பிரம்மமா, நிர்குண பிரம்மமா அப்படின்னு பிரம்ம சைத்தன்யம் விஷயம் இருக்குன்னு சொல்றேன். சவிசேஷ பிரம்மா சகுண பிரம்மா அப்படின்னு நீங்க சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்ப சவிசேஷ பிரம்மங்கிறது என்ன ஆகும், அது கல்பிதம். நிர்குண பிரம்மம் ஒண்ணுதானே சத்தியம். அப்ப சவிசேஷ பிரம்மங்கிறது அதுவே ஒரு கல்பிதம். கல்பிதமான அந்த வஸ்து சவிசேஷ பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக இருக்க முடியாது. சவிசேஷ பிரம்மணோபி கல்பிதத்வேன தத்ர அத்தியாச அயோகாச்ச. நச்ச சுத்த சைதன்யம் ஏகமேவ ததேவ அதிஷ்டானம் தத்ர அவச்சேதகம் அவித்யாதிகம் ந அதிஷ்டான கோட்டௌ பிரவிशति तदेव च जीवशब्देन ब्रह्मशब्देन च व्यपदिश्यते उपाधि विशेषात् तथा च जीवचैतन्यस्य दृक्त्वेपि दृश्याध्यासो नानुपपन्नः इति वाक्यम्. दृश्याध्यासः च दृश्य अध्यासः. जीवचैतन्यं दृक् दृक् இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சுத்த சைதன்யத்துல அத்தியாசம். அந்த சுத்த சைதன்யம் தான் ஜீவனாகவும் இருக்கு, பிரம்மமாகவும் இருக்கு. திருக்கும் அதேதான். அதனால திருச்சி திருஷ்யத்தை அத்தியாசனங்கிறதுல ஒரு இதுவும் இல்லைன்னு சித்தாந்த பட்சத்துல கேட்கறாங்க. அதாவது இந்த நச்சாலேருந்து வாக்கியம் வரை ஒரே கிரந்தம். எப்படி சுத்த சைத்தன்யம், நீங்க பிரம்ம சைத்தன்யம்னு சொன்ன இல்லையா, பிரம்ம சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யம்னு எல்லாம் பிரிக்காது. சுத்த சைத்தன்யம்னு இருக்கு. சுத்தான்னு சொன்னா ஒரு விசேஷனமும் சேராது, வெறும் சைத்தன்யம்னு அர்த்தம். சைத்தன்யம்ங்கிறது
ஜீவனுமாகும் பிரம்மமாகும். இது பிரம்மம் ஜீவன் அப்படின்னு பிரிக்கப்படாத வெறும் சைத்தன்யம் இருக்கே, அதுதான் அதிஷ்டானம். சுத்த சைத்தன்யம் ஏகமேவ, அதுல ரெண்டு சைத்தன்யம் கிடையாது, அதுதான் ஒன்னே ஒண்ணு அதிஷ்டானம். அது அதிஷ்டானம்னு சொன்னா அப்ப விஷயத்தை பார்க்கக்கூடிய சைத்தன்யம் எதுன்னு கேட்கலாம். அப்ப நான் சொல்றேன், அந்த ஒரே சைத்தன்யம் பல உபாதிகள்னால பலவாக ஆயிடுச்சு. தத்திர அவச்சேதகம் அவித்யாதிகம், அந்த ஒரே சைத்தன்யம் அவித்யால அவச்சின்னமாக ஆகி ஜீவ சைத்தன்யமாக ஆகிறது. அனவச்சின்னமாக இருந்துட்டு பிரம்மன்னா ஈஸ்வரனாக ஆகிறது. இந்த மாதிரி பிரிச்சு விடுவோம். இன்னும் எத்தனையோ விதமா ஆதிபதம் போட்டுக்கலாம், இங்க அவித்யாதிகம்னு இருக்கு போட்டிருக்கு. அதனால அந்தகரணாவச்சின்னமாக இருந்துட்டு அந்த சைத்தன்யம் ஜீவனாக ஆகிறது. வேற அனவச்சின்னமாக இருந்துட்டு அல்லது அவித்யாவச்சின்னமாக இருந்துட்டு ஈஸ்வரனாக ஆகிறது. பிரதிபிம்பவாதம் கூட நீங்க அதிலே சேர்த்துக்கலாம். ஆக அந்த ஒரே சைத்தன்யம் உபாதி வசாத்து ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் ஆயிடுறது. ஆனால் சைத்தன்யம் தான் அதிஷ்டானம். அப்ப இந்த உபாதி எல்லாம் அந்த அதிஷ்டானத்துல சேருமா சேராதான்னு கேட்டா, உபாதி எந்த உபாதியும் அதிஷ்டான போட்டியில சேராது. சைத்தன்யம் அதிஷ்டானம் எதுன்னு கேட்டா சைத்தன்யம் அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த சைத்தன்யம் உபாதியோட சேர்ந்தது. உபாதியோடு சேர்ந்த சைத்தன்யம் அதிஷ்டானம்னு சொல்ல மாட்டேன். அதான் நல்லா கவனிக்க, உபாதியோடு சேர்ந்த சைத்தன்யத்தை நான் அதிஷ்டானம்னு சொன்னேன்னா அது கல்பிதமாச்சேன்னு நீ கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்லல. சைத்தன்யம் தான் அதிஷ்டானம். அந்த சைத்தன்யம் உபாதியோடு சேர்ந்திருக்கு. அப்போ இந்த உபாதிங்கிறது உபலட்சணமாக தடஸ்தமாக இருந்துருக்கு. அதனால எனக்கு கஷ்டம் இல்லை. ததேவச்ச ஜீவசப்தேன பிரம்மசப்தேன வியபதிஷ்யதே உபாதி விசேஷா. அந்த ஒரே சைத்தன்யம் சர்வ பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஒரே சைத்தன்யம் ஒரு உபாதியை கொண்டு ஜீவன் என்றும் வேற இன்னொரு உபாதியை கொண்டு ஈஸ்வரன் என்றும் பிரம்மங்கிற சப்தத்தினாலையும் சொல்லப்படுகிறது. ததாக ஜீவ சைதன்யத்திய திருக்வேதி, நீங்க கேட்டாலோ இல்லையோ, ஜீவ சைதன்யம் வா விஷயத்திற்கு பிரம்ம சைதன்யம் வா அப்படின்னு நிகழ்வுமா விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த திருக்குங்கிறது ஜீவனா பிரம்மமானு கேட்டேன். ஜீவன் சொன்னா பெரிய ஆபத்து வருதுன்னு சொன்னேன். இப்ப அந்த ஆபத்தெல்லாம் ஒன்றும் வராது. ஜீவ சைதன்யங்கிறது விஷயத்துக்கு தான். யார் இல்லைங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய திருக்குங்கிறது எதுன்னு ஜீவ சைதன்யம். பிரம்ம சைதன்யம் பிரம்ம சைதன்யமும் தான், ரெண்டு சொல்லலாம். ஜீவ சைதன்யம் திருக்குன்னு சொன்னால் கூட இப்ப எங்க அத்தியஸ்தமா இருக்கு, திருக்குல தான் அத்தியஸ்தமா இருக்கு. ஜீவ சைதன்யம்ங்கிற ரூபத்துல ஜீவனிடத்துல அந்த பிரபஞ்சம் அத்தியஸ்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜீவனுடைய உபாதியை தள்ளி அங்க இருக்கக்கூடிய சைதன்யம் இருக்கு, அதுதான் அதிஷ்டானமாக இருக்கிறதுனால ஜீவ சைதன்யத்தையும் அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம் சொல்லலாம், பிரம்ம சைதன்யத்தையும் சொல்லலாம். ஏன்னா ஒரே சைதன்யம் அது. திருஷ்டுவேதி திருஷ்யாத்தியாசகான்னு இருக்கலாம், இல்லை திருஷி திருஷ்யஸ்தி அத்தியாசகா அப்படி வச்சுக்கலாம், இல்லை திருஷி அத்தியாசகான்னு அப்படி வச்சுக்கலாம். இங்க எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். அதான் தேவலாம் போல இருக்கு இல்லையா. திருஷி அத்தியாசோ நானுபபன்னா இது வாக்கியம். அதனால இங்க ஒரு அனுபவத்தி இல்லையே, சரியா இருக்கேன்னு. அதுக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்றாங்க. சுத்த சைதன்யஸ்ய ஆசம்சாரம் ஆவృతத்வேன ஜகதாந்திய பிரசங்காதிதே. இந்த பெரிய கஷ்டம் உண்டு. திருஷ்ய சம்பந்தம் சொல்றச்ச, கடஜானம்னு சொல்றச்ச, ஞானம் நமக்கு தெரியணும் இல்லையா, என்ன என்ன தெரியறதுன்னு நமக்கு தெரியணுமோ இல்லையோ, விஷய ஜானம். அந்த விஷய ஜானங்கிறது சைதன்ய ரூபம்னு சொல்றச்ச அது நீங்க இந்த சுத்த சைதன்யம்னு சொல்லிட்டு சரியா. இந்த சுத்த சைதன்யம் தான் விஷய ஜானமாகிறது. அப்ப விஷயத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு சொன்னா இது அதிஷ்டானம், அது அபியாசம் அப்படின்னு சொல்றது. அப்படியானால் அந்த அதிஷ்டானம் சுத்த சைதன்யம் எப்போ நமக்கு தெரியும்? சம்சார காலத்துல தெரியாது. அந்த சுத்த சைதன்யம் தெரிஞ்சு கொடுத்தனா மோட்சம் தானே. சம்சாரம் ஆவృతத்வேனா, அந்த மூலாஜானங்கிறது சம்சாரம் இருக்கிற பரியந்தம் அந்த சுத்த சைதன்யத்தை மாற்றி வச்சு. அப்ப சுத்த சைதன்யம் தான் விஷய ஜானம்னு சொல்லிட்டால் யாருக்குமே விஷய ஞானமே தெரியாது போயிடும். மதம் தெரியறது உடம்பு தெரியறதுன்னு இந்த ஞானமே இல்லாது போயிடும். அது இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஜெகத் ஆந்திய பிரசங்கா, ஒண்ணுமே தெரியல. ஏன் எது தெரியறதுன்னு சொல்றோமோ அந்த இடத்துல ஞானம் சேருது.
அந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி தான் நாம விசாரிச்சுட்டு இருந்தோம். அந்த ஞானங்கிறது என்னன்னா சைதன்ய ரூபம். சைதன்யம்னு சொன்னா எந்த சைதன்யம்னு கேட்டா சுத்த சைதன்யம்னு பதில் சொல்லிட்டேன். சுத்த சைதன்யம்னு சொல்லிவிட்டா அது இப்போதைக்கு தெரிய போவதில்லை. அது தெரியலன்னு சொன்னா யாருக்குமே எந்த ஞானமும் வராது, தெரிய வந்து பிரயோஜனம் இல்லை. ஜெகதாந்த பிரசங்கா இது சேத் மூலா வித்யா நிவೃತ್ತಿ அபாவேன சர்வதः ஆவரணாபிபவ அபாவேதி घटाद्यवच्छेदेन ஆவரணாபிபவாத் ஆந்திய விரகோபவத்தே. இந்த இடத்துல பூர்வபக்ஷங்கள்லாம் பெருசா எழுதுறாரு. ஆனா ஒரே வரியில சின்னதா சமாதானம் சுட்டு போடுறாரு. ஏன்னா கிரந்தம் அனாவசியமா விசாரம் ஆகக்கூடாதுன்னு இருக்காரு. நிறைய ஒரு விஷயம் பண்ணி இப்படியா அப்படியான்னு சொல்லி பெருசா பண்ணல. ஆனா இந்த நட்டன்னு ஆரம்பிச்சு வாக்கியமுக்குள்ள உள்ள கிரந்தம் இருக்கு. இந்த கிரந்தம் தான் சித்தாந்திக்கு அபிமதமாக இருக்கு. அதாவது சுத்த சைதன்யம் தான் அதிஷ்டானம். அந்த சைதன்யம் உபாதியால ஜீவனாகவும் பிரம்மமாக ஆகுது. ஆக விஷயங்கள்லாம் எங்க அத்தியஸ்தம்னு கேட்டா சைதன்யத்துல அத்தியஸ்தம். அதுதான் ஜீவன், அதுதான் பிரம்மன் சொன்னா விஷயத்திற்கு அதுதான் இல்லையா. அப்ப திருஷ்யத்தை அத்தியாசா இது இவன் சொல்ற மதம். இப்ப இவன் என்ன சொன்னான்னா சுத்த சைதன்யத்தை அதிஷ்டானம்னு சொன்னா அதுதான் விஷய ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் சம்சார காலத்துல மறைஞ்சிருக்கு, மூலாஜானத்தினால ஆவர்த்தமா இருக்கு. உனக்கு எப்படி தியானமே தெரியாது போடுங்க, உலகத்துல எந்த தியானமுமே வராது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாத்திரம் நான் பரிகாரம் சொல்லிவிடுறேன். என்ன சொன்னா அந்த சுத்த சைதன்யத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய மூலாஜானங்கிறது சம்சார காலத்துல நிவர்த்தி ஆகலேங்கிறது வாஸ்தவம். மூலாவித்யா நிவர்த்தி அபாவேனா. ஆனால் அந்த மூலாவித்யா நிவர்த்தி இல்லாட்டாலும் அந்த அவச்சின்னமாக எப்படின்னா அந்தந்த விஷயாவச்சேதேன எந்த விஷயத்துல நமக்கு அந்த ஞானம் உண்டாகிறதோ அந்த விஷய அவச்சேதேன அந்த சைதன்யத்துல ஆவரணாபிபவங்கிறது விற்த்தியால உண்டாகிறதுன்னு. அப்ப என்னாச்சு, சுத்த சைதன்யத்தை மறைச்சிருக்கக்கூடிய மூலாவித்யங்கிறது முழுக்க நிவர்த்தியாகலைங்கிறது தான் வாஸ்தவமே தவிர அந்தந்த ஞானம் வரும்போது அந்த விஷயாவச்சேதேன ஒரு அபிவியக்தி ஏற்படுறதுன்னு சொல்றோமே, அது இல்லைன்னு நீ சொன்னதை சொல்ல முடியாது. விஷயாவச்சேதேன அந்த சுத்த சைதன்யத்துக்கே ஒரு ஆவரண பங்கம் இருக்கத்தான் இருக்கு. அதனால அதை வச்சுட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்தந்த விஷயத்துல அந்த சுத்த சைத்தன்யம் அபிவிருத்தமாகத்தால அந்தந்த விஷய ஞானம் இவனுக்கு ஏற்படுறது, அது ஏற்படலாம். घटाद्यवच्छेदेन ஆவரணாபிபவா, அங்க இருக்கிற ஒரு ஆவரணத்துக்கு நிவர்த்தி ஏற்படுறது, சங்கம் ஏற்படுறது. அதனால ஆந்திய விரகோபவத்தே, உலகமே அந்தமாக ஆயிடுங்கிறது இல்லை. நனு தர்ஹி இதானீமபி பிரம்மஸ்புரணே சரமவருத்தி வையர்த்தம் அதிக பானேபி தப்பியஸ்புரணா. அப்ப அவன் வேற கேள்வி கேட்கிறான். சுத்த சைத்தன்யம் தானே அதிஷ்டானம். அந்த பானேபி இப்ப சுத்த சைதன்யம் தான் அதிஷ்டானம்னு சொல்லிட்டேன்னா அந்தந்த விஷயாவச்சேதேன அபிவியக்தமாக கூடிய சைத்தன்யம் என்ன சைத்தன்யம்? சுத்த சைதன்யம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியும் போது சுத்த சைத்தன்யம் தெரிஞ்சுட்டே இருக்குன்னு இல்லையா. சுத்த சைத்தன்யம் இப்பவே குறிக்கிறது. அப்ப இப்பவே இந்த சுத்த சைத்தன்ய ஞானம் இருக்குன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நாம சிரமப்படணும்? வேதாந்த சிரவணம் பண்ணி கடைசியில சரம விருத்தி, கடைசியில அந்த அகண்ட சாட்சாத்காரம் வரப்போறதுன்னு சொல்றே, அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமும் இல்லையே. இப்பவே அந்த சுத்த பிரம்மம் குறிக்கிறதே, ஒவ்வொரு விஷயம் தெரிய விஷயம் அங்க அந்த சுத்த சைதன்யம் தான் குறிக்கிறது. அப்ப இருக்கும்போது சரம விருத்தி தான் அஜானத்தை மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்றே, அது சொல்ல முடியாது. அதனால சரம விருத்தி வையர்த்தம், கடைசி விருத்தி அகண்டாகார விருத்திங்கிறது வியர்த்தமாக போகுது. அப்போ கேட்பான், சரம விருத்திக்கும் இப்ப உள்ள தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரம விருத்தியில அந்த சைத்தன்யம் மாத்திரம்தான் விஷயம், அகண்டாகார விருத்தியில. இப்போ வர விருத்தியில அந்த சுத்த சைத்தன்யமும் கடப்பட்டாதிகளும் எல்லாமே சேர்ந்து விஷயமாகுது. இதுதான் விசேஷம். அந்த சரம விருத்திக்கும் இப்ப இருக்கக்கூடிய கடப்பட்டாதி ஆகார விருத்திக்கும் என்ன விசேஷம்? சுத்த சைதன்யத்தோடு சேர்ந்து கடப்பட்டாதிகளும் தெரிகிறது இந்த விருத்திகள்.
அகண்டாகார விற்பியில கடவுட்டாதிகள் ஒன்றும் கிடையாது, வெறும் சுத்த சைதன்ய மாத்திரம் விஷயமா இருக்கு. இந்த வித்தியாசம் இருக்கே, அப்ப நீ எப்படி வையர்த்தி சொல்ல முடியும்? தர்ம விற்பி தானே அப்பேற்பட்டதாக இருக்குன்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்ற, அதிக பானேவி சத்தியஸ்பிரணா, அந்த சுத்த சைதன்யத்தை காட்டிலும் அதிகமான கடப்பட்டாதிகள் பாதிக்கிறதாக இருந்தாலும் சுத்த சைதன்யம் பாதிக்கிறதா இல்லையா? இப்போ அவசியம் பாதிக்கிறது. அகண்டாகார விற்பியில சுத்த சைதன்யத்தை தவிர வேற ஒன்றும் பாதிக்கலைங்கிறது இருக்கட்டும். இப்ப வரக்கூடிய விற்பியில சுத்த சைதன்யம் பாதிக்கிறதா இல்லையா? பாதிக்கிறது. போதும், அது போதுமே. அதிகப்படியா கடப்படாதிகள் கூட இருந்தா அதனால என்ன? இதுதான் அதிகத்து பிரவிஷ்டம் நகர் ஹானிகரம். அதிகப்படியாக கடவுடாதிகளும் சேர்ந்து பிரகாசிக்கிறது. பிரகாசித்தா பிரகாசித்து போறது. நமக்கு வேண்டிய சுத்த சைதன்யம் இருக்கா இல்லையா? அப்படியா? ஆனயோஜனா தெக்கயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னா இப்படின்னு சொல்றது உண்டு. நகர் ஹானிகரம், அதனால நமக்கு ஒன்றும் ஹானி இல்லை. அதிகமான விஷயம் அதிகமா பாதிக்கிறதுங்கிறதுனால அதிக பானேபி, அதிகமான சுத்த சைதன்யத்தை காட்டிலும் வேறான கடப்படாதிகள் அந்த விற்பியில பாதிச்சாலும் கூட சுத்த சைதன்யமும் பாதிக்கிறதோ இல்லையோ அது போதுமே. பிரம்மஜானம் இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் நகி அகண்டார்த்த வேதாந்த ஜன்யாயாம் விருத்து பாவா அபாவோ வா விசேஷணம் உபலட்சணம் வா பிரகார பிரகாசத்தே இது பரியங்கள். ஒரு சமயம் இப்படி சொன்னால் சுத்த சைத்தன்யம் பாதிக்கிறது, கடப்பட்டாதிகளும் கூட பாதிக்கிறது. ஆனா எனக்கு இப்படி பாதிச்சா போறாது, சுத்த சைத்தன்யம் அத்விதீயமாக பாதிக்கணும். எந்த திடீயமும் அதுல இல்லை, அத்விதீயமாக பாதிக்கணும். இப்ப அப்படி பாதிக்கிறதோ பாதிக்கலையோ நமக்கு எப்படி சுத்த சைதன்ய ஞானம் வேணுமோ அப்படி வராததுனால இந்த ஞானம் பிரயோஜனம் இல்லை. அகண்டாகார விற்பியில அத்விதீயமாக பாதிக்கிறது. அதான் விசேஷம். அகண்டாகார விற்பிக்கும் இதுக்கும் உள்ள விசேஷம் இதுதான். அதனாலதான் அகண்டாகார விற்பி சார்த்தகமா இருக்கு, அதுக்கு வையர்த்தம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால் அந்த பூர்வபக்ஷி சொல்றான். அகண்டாகார விற்பியில அகண்டாகார விற்பிங்கிறது அகண்டார்த்த வேதாந்த ஜன்யா. அகண்டார்த்த வேதாந்த ஜன்யாசனா வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தாத்பரிய அர்த்தம் என்னன்னு கேட்டா வெறும் சைத்தன்யம் அங்க கொண்டு போய் முடிக்கப்படுது. அப்ப அந்த வேதாந்த வாக்கியத்தால வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயமாக கூடியது வெறும் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துல அத்விதீயத்துங்கிற ஒரு அம்சம் பிரகாரமாக பாதிக்க போறது இல்லை. பாவமோ அபாவமோ விசேஷணமாகவோ உபலட்சணமாகவோ எப்படியும் அதிகப்படியான ஒரு பிரகாரம் அந்த விருத்தியில சேரப்போறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது சுத்த சைதன்ய விஷயக்கம்னு அந்த ஞானத்தை அகண்டாகார விருத்தியை சொன்னால் சுத்த சைதன்ய விஷயக்கம்னு இப்ப வரக்கூடிய கடப்பட்டாதி விருத்திகளையும் சொல்லலாம். அதனால அகண்டாகார விருத்தி ஒன்றும் விசேஷம் இல்லை. இதுக்கும் அதுக்கும் சுத்த பிரம்ம விஷயகமாக இருக்குங்கிற அம்சத்துல சமானமான ஒரு சாமியம் இருக்கு. அதனால அகண்டாகார விருத்திங்கிறது புதுசா வரணுங்கிற அவசியம் இல்லை, அது வியர்த்தம்தான். நகி அகண்டார்த்த வேதாந்த ஜன்யாயாம் விருத்தவு பாவகா அபாவோ வா விசேஷணம் உபலட்சணம் வா. சில சமயத்துல விசேஷணமாக பாதிக்காவிட்டாலும் உபலட்சணமாக பாதிக்கிறத வச்சுட்டே விசேஷம் சொல்லுவா அர்த்தத்தை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். எப்படின்னு கேட்டா அகண்டாகார ஸ்தலத்துல ரொம்ப அவசியமா இது சொல்ல வேண்டியது. இந்த பதார்த்த நிஷ்டம் வாக்கியார்த்த நிஷ்டம்னு அகண்ட வாக்கியத்தையே ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கான். அந்த உதாரணமா சொன்னா சரியா வரும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இது பிரம்மத்துடைய ஸ்வரூப லட்சணத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் இல்லையா? பிரம்மன்னா என்ன நமக்கு முதல்ல தெரியாது, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்த வாக்கியம். அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்க வந்த வாக்கியம்னு சொல்றோம். தடஸ்த லட்சணம் இல்லை. இந்த வாக்கியம் கூட ஒரு அகண்டமான ஸ்வரூபத்தை போதிக்கிறது, சரியா? ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியத்தினால வந்த விருத்தி ஞானம் இருக்கே,
இது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினாலையும் ஞானம் உண்டாகுது. அந்த ஞானத்துக்கு என்ன விஷயம்னு சொன்னா, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு எது விஷயமோ அதுவேதான் விஷயம். இதை தவிர வேற ஒன்றும் அதிகப்படியா இல்லை. இதேதான் அங்கேயும் விஷயம். ஆனால் அந்த ஞானம் மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணும். ஒரே விஷயம், கொஞ்சம் கூட அதிகப்படியான விசேஷங்கள்லாம் ஒன்றும் சேரல. ஆனா இந்த வாக்கியத்தினால வந்தா மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணும், மகா வாக்கியத்தினால ஏற்பட்ட அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். இந்த சத்தியம் ஞானம் பிரம்மாங்கிற வாக்கியத்தினால வந்தா அந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணாதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி சரியா இருக்குமான்னா இருக்கு, உண்டு. எப்படி? ஒரு தேவதத்தனை பார்த்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், சொல்பமா ஞாபகம் வருது, இவன் அவன் தானா வேறையா சந்தேகம் வருது. ஏற்கனவே பார்த்த தேவதத்தனும் எழுத்தாவோல் இருக்கிறவனும் ஒரே வியக்தியா வேறையா சரியா ஞாபகம் இல்லை, சந்தேகம் வருது. இப்படி வரும்போது அப்ப ஞாபகம் வந்து இருக்குன்னு சோயம் தேவதத்தா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஞாபகம் இவனுக்கே வரணும்னு வச்சுருந்தது. சோயம் தேவதத்தான வாக்கியத்தினால ஒருத்தன் தெரிஞ்சவன். அப்ப இந்த வாக்கியத்தினால இவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த தேவதத்தன் மாத்திரம்தான் தெரியும். சோயம் தேவதத்தாங்கிற வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு விஷயம் தேவதத்தா, அவ்வளவுதான். அந்த தத்துவம் தத்வேஷ காலாம்சம் ஏதத்தேச காலாம்சங்கள்லாம் அங்க விஷயம் கிடையாது. சரியா? தேவதத்த ஸ்வரூப மாத்திரம் அங்க விஷயம். சரி, இதே தேவதத்த ஸ்வரூப மாத்திரத்தை சொல்றதுக்கு அந்த ஆள் தேவதத்தகான்னு சொன்னாலும் போதுமே, அயன் தேவதத்தகான்னு சொன்னாலும் போதும், வெறும் தேவதத்தகான்னு சொன்னாலும் போதும், இதே அர்த்தம் தானே வரப்போறது. புதுசா ஒன்றும் அர்த்தம் வரப்போறது இல்லைனும். இப்ப என்னன்னு கேட்டா, அயன் தேவதத்தகான்னு சொன்னால் இவருடைய சந்தேகம் நிவர்த்தி ஆகாது, வெறும் தேவதத்தகான்னு சொன்னாலும் இவருடைய சந்தேகம் நிவர்த்தி ஆகாது, சோயம் தேவதத்தகான்னு சொன்னா மாத்திரம் நிவர்த்தி ஆகிடும். என்ன விசேஷம்? விஷயத்துல ஒன்றும் வித்தியாசப்படலையே, அதே அயன் தேவதத்தகா சொன்னாலும் அதே தேவதத்தன் தான், தேவதத்தகா சொன்னாலும் அவனே தான். இப்ப ஏன் சோயம் தேவதத்தகான்னு சொன்னா விசேஷம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சகா அயம்ங்கிற இந்த பதம் வாக்கியத்தினால சாப்துபோகம் வர்றதுக்கு முன்னாடி சகா அயம் இத்தியாதி பதார்த்தோபஸ்திதி முதல்ல வரணும். பதார்த்தோபஸ்திதி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வாக்கியார்த்த ஞானங்கிறது ஒன்னாகும். பதார்த்தோபஸ்திதிங்கிறது அந்த வாக்கியத்துல எத்தனை பதங்கள் இருக்கோ அத்தனை பதத்துக்கும் தனித்தனியா அர்த்த ஞானம். வாக்கியார்த்த ஞானங்கிறது ஒரே ஒண்ணு, மொத்தமா சேர்த்து அது விசிஷ்டமோ அவிசிஷ்டமோ அது என்ன தாற்பயமோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சக்கூடிய ஒரு தியானம், இது ஒண்ணு. இப்ப இந்த சோயந்தேவ் இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி சகாங்கிற பதத்தினால ஒரு தடவை ஒரு தியானம், அயங்கிற பதத்தினால தியானம், தேவஸ்தகாங்கிற பத தியானம், இத்தனை தியானங்கள் வந்து இந்த அர்த்தபோதம் வந்திருந்தால் இந்த அர்த்தபோதத்துக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. சோயம் அயன் தேவதத்துவனவா சைவவானவா, தேவதத்துவனவான் கூட இல்லை, அயன் பவானவா. அன்னைக்கு பார்த்தவனே அவன் தான் வேறையா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி எந்த தேவதத்த ஞானத்துக்கு இருக்குன்னு சொன்னா சகா அயம் தேவதத்தா அப்படின்னு 3 பதங்கள் தெரிஞ்சு அந்த அர்த்தங்கள் மனத்துக்கு வந்து வரக்கூடிய போதம் இருக்கு. இந்த போதத்துக்கு தான் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பதம் குறைஞ்சா கிடையாது அப்படின்னு நாங்க பாக்குறோம் இல்லையா. ஏன் இதனால எதுனாலன்னு கேட்டா அந்த உபலட்சணம் அங்க விசேஷமாக அந்த தத்தேச கால உபலட்சிதா. முதல்ல அங்க லட்சணம் எல்லாம் பண்றோம், ஜெகதேக லட்சணம் எல்லாம் உண்டு. தத்தேச கால உபலட்சிதா ஏதத்தேச கால உபலட்சிதா. இந்த உபலட்சணங்கள்லாம் அங்க கூட முன்னாடி வந்தது இல்லையா. அந்த உபலட்சணம் வந்ததுனாலேயே அந்த சாப்தபோதத்துக்கு விசேஷம். அதுதான் சம்சயத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு அங்க வச்சுட்டு இருக்கோம். அதை போல இங்கே நீங்க அகண்டாகார ஞானம்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க உபலட்சணமாக ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாமேன்னு கேட்டா அது கூட இல்லைன்னு இந்த பூர்வபக்ஷி நினைக்கிறார். நகி அகண்டார்த்த வேதாந்தஜன்யாயாம் விருத்தோ பாவஹ அபாவோ வா விசேஷணம் உபலட்சணம் வா பிரகாரா பிரகாசதே இங்கே. பிரகாரமாக ஒன்றும் இந்த பாஷையிலேயே அது என்ன விசேஷம் கண்டேன்ல அப்படின்னு
கேட்கிறார். அதனால சரம விருத்திக்கு வையர்த்தம் நிற்கிறது. பதில் என்ன சொல்றார்? உபாதி அவிஷயக பிரம்மஸ்புரணஸ்ய சரம விருத்தி, பிரவருத்தின்னு வேண்டியதில்லை, பிரவருத்தின்னு இருக்கலாம். சரம விருத்தி பிரயுக்தத்துவ சத்யாக சாஃபல்யா. சரம விருத்திக்கு வையர்த்தியம் கிடையாது, சாஃபல்யம் இருக்கு. எப்படி சாஃபல்யம் இருக்கு? நமக்கு எப்பேற்பட்ட பிரம்மஸ்புரணம் வேணும், பிரம்மஜானம் வேணும், பிரம்ம மாத்திர விஷயம், உபாதி அபிஷேகம். எந்த ஒரு ஞானத்துல உபாதி எதுவும் விஷயம் இல்லையோ, பிரம்மம் மாத்திரம் விஷயமாகிறதோ, அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். இது தீர்மானம். இப்ப வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கு? கடபடாதிகளும் அதுல விஷயமா இருக்கு, பிரம்மமும் விஷயமாக இருக்கு. அப்படின்னா பிரம்ம மாத்திர விஷயம் இல்லை இந்த ஞானம். அதனால இது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. கடைசியில வரக்கூடிய ஞானம் இருக்கு, கர்ம விருத்தின்னு சொல்றது. அதுல உபாதி எதுவும் விஷயம் இல்லை, பிரம்மந்தான் விஷயமாக இருக்கு. ஆகையால அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். அப்ப சார்த்தக்கம் இருக்கு, அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும் சொன்னா இதுதான் பலம். அஜான விருத்தி தான் நமக்கு பலம். இந்த பலத்தை உண்டு பண்ணக்கூடிய விருத்தி கர்ம விருத்தி தான். அதுக்கு வையர்த்தம் நீ சொல்ல முடியாது. பிரகார அஸ்புரணம் தூ தஸ்யாக பூஷணமேவ. பூர்வபக்ஷி கேட்டிருந்தான், கர்மவருத்திங்கிறே அதுல என்ன விசேஷம் நீ கண்ட? வெறும் பிரம்மன் தானே இருக்கு, ஒண்ணுமே அங்க கூட தெரியலையே. ஒன்னும் கூட தெரியலைங்கிறது தான் விசேஷம். ஒன்னும் வேற ஏதாவது கூட தெரிஞ்சா அது அவித்யா காரியமா இருக்கிறதுனாலே அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ண முடியாதா போச்சு. அவித்யா காரியம் எதுவுமே விஷயமாகாத சுத்த அதிஷ்டான விஷய ஞானம் இருக்கு, அதுதான் அந்த அவித்தியை நிவர்த்தி பண்ண முடியும். ஆகையால அந்த கர்ம விருத்தியில வேற எதுவும் பாதிக்கல, ஒரு விசேஷம் பாதிக்கலைங்கிறது அதுக்கு ஒரு அலங்காரமாக இருக்கு. தஸ்யாக பிரகார அஸ்புரணம் தூ தஸ்யாக கர்ம விருத்தேகே பூஷணமேவ. அது ஒரு தோஷம் இல்லை. இதானீந்தன ஸ்புரணஸ்ய சப்பிரகாரகத்வேன உபாதி விஷயத்வா. இப்ப வரக்கூடிய பிரம்மஸ்புரணம் எப்படி இருக்கு? ஸ்புரணம்னா ஞானம். இப்ப பிரம்ம ஜானம்னா கடஜானம்லாம் பிரம்ம ஜானம் தான், எல்லா ஜானமும் பிரம்ம ஜானம். ஏன்னா அதுல பிரம்மம் சேர்ந்து பாதிக்கிறது. அதனால இப்ப வரக்கூடிய பிரம்மஜானம் எப்படி இருக்கு? உபாதியோடு சேர்ந்து இருக்கு. அதனால இது பிரயோஜனம் இல்லை. ஏகதைவானுதிரஷ்டவியம் இத்தியாதி ஸ்ருதி பல சமான விஷய ஜானாதேவ அஜான நிவர்த்தேகே அகண்ட சின்மாத்திர ஜானத்தைவ மோக்ஷஹேதுத்வ அவதாரணம். இப்ப அவங்க கேள்வி கேட்பான், அந்த சித்த பிரம்ம மாத்திர விஷய ஜானம் இருக்கு, அதுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும், மோட்சத்துக்கு ஹேது அப்படிங்கிறது என்ன பிரமாணம்? பிரம்மஜானம் தானே மோட்சத்துக்கு ஹேது, இது வந்து கடஜானம் தானே பிரம்மஜானம். அப்ப எப்பயும் இது மோட்சத்துக்கு ஹேது ஆகல கேள்வி வரும் இல்லையா? அப்ப அதுக்கு பிரமாணம் காமிக்கும். அது சொல்றார், ஏகதை வானுதிரஷ்டவியம் இத்தியாதி ஸ்ருதி பல. அந்த பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏகதா ஏவ. அந்த ஏவகாரத்தினால ஏகசப்தத்தால பிரம்மத்தை வாங்கி விட வேண்டியது, ஏவகாரத்தினால அதை தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும். பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுவுமே பாதிக்காத தரிசனம் இருக்கே, இந்த தரிசனம் தான் சம்பாதிக்க வேண்டியது. ஏகதெய்வ அனுதிரஷ்டவியம். அனுதிரஷ்டவியம்னா வேதாந்தேபியா தத் தரிசனம் சம்பாதனியம். அந்த தரிசனம் நமக்கு வரணும், அந்த தியானம் ஏற்படணும். எந்த தியானம் ஏற்படணும்? ஏகதா. அந்த தியானத்துல வேற இன்னொன்னு பிரகாரமாக இருக்க, அந்த ஏகமான பிரம்மத்தை விட்டுட்டு வேற எதுவுமே பாதிக்காத ஒரு தரிசனம் இருக்கு, பிரம்ம தரிசனம். அந்த பிரம்ம தரிசனம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால வேற உபாதியெல்லாம் கூட சேர்ந்தா அந்த ஞானம் மோட்சத்துக்கு ஹேது இல்லைன்னு ஒண்ணு. இன்னொரு யுக்தி என்னன்னா, சமான விஷயக்க ஜானாதேவத அஜான நிவர்த்தே. ஞானம் அஜானம் இது ரெண்டும் சமான விஷயமா இருந்தா தான் நிவர்த்திய நிவர்த்தக பாவம்னு சொல்றது. எப்படின்னா, இப்போ கடம் தெரியாம இருக்கு, கட அஜானம் இருக்குன்னு சொன்னா கடஜானம் வந்தா தான் அந்த அஜானம் நிவர்த்தியா. கடம் தெரியல, படம் தெரிஞ்சதுன்னா அந்த படஜானம் வந்து இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அதனால ஒரு ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அந்த அஜானத்துக்கு எது விஷயமோ அதே விஷயம் தெரியணும். அப்பதான் அந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். சொன்னோம் இல்லையா,
அப்போ நிவர்த்தியாகக்கூடிய அஜானத்துக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானத்துக்கும் விஷயம் ஒன்னாக இருக்கும். இது ஒரு நியமம். அப்பதான் நிவர்த்தி பண்ண முடியும். இதனுடைய விஷயம் வேற அதனுடைய விஷயம் வேறன்னு சொன்னா அந்த ஞானம் இந்த அஜானத்தை ஒன்றும் பண்ணாது. அதனால இப்ப என்ன பார்க்கணும், மூலாஜானத்துக்கு விஷயம் என்ன? மூல அஜானம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மூலம், அதாவது எந்த பிரபஞ்சமும் இதுல உண்டாகல அப்படி இருக்கக்கூடிய அஜானம் இது. அதுக்கு விஷயமா இருக்கிறது மூலாஜானத்தினால உண்டாகக்கூடிய பதார்த்தம் எதுவாவது இருக்க முடியுமா? அது முதல்ல பிரம்மத்தை மாத்திரம்தான் விஷயீகரிக்கிறது. அந்த பிரம்ம மாத்திரத்தை விஷயமாக வச்சிருந்த அந்த மூலாஜானம் தான் அப்புறம் பிரம்மத்தை தவிர வேற இன்னும் ஒண்ணு திருஷ்டி பண்ணிக்கிறது. அப்படிதானே? அப்படியானால் மூலாஜானத்துக்கு விஷயமானது பிரம்மன் தானே தவிர அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. அப்படியானால் அப்பேற்பட்ட மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம் எப்படி இருக்கணும்? வெறும் பிரம்மத்தை தான் அது விஷயீகரிக்கிறது, வேற எதுவுமே விஷயீகரிக்கல அப்படிங்கிற ஞானம் தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். அப்பதான் சமான விஷயகமாக ஆக முடியும். ஆகையாலே அகண்டாகார பிரம்ம ஜானம் இருக்கு, அதுதான் அந்த மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். கடப்படாதி விஷயகமான பிரம்ம ஜானம் அதை நிவர்த்தி பண்ணாது. சமான விஷயக ஞானாதேவத அஜான நிவர்த்தி அல்ல இல்ல, இந்த இடத்துல நிவர்த்தியே இருந்தா. ஏன்னா நிவர்த்தி சொல்ற இடத்துல இதனால அது போகணும் இல்லையா? போகணும்னு சொன்னா அந்த அஜானத்துக்கும் ஞானத்துக்கும் விஷயம் சமானமாக இருக்கு. இங்க விருத்தி இல்லை, நிவர்த்தே. அதனால அகண்ட சின்மாத்திர ஞானத்தைவ மோக்ஷஹேதுத்துவ அவதாரணம். அடுத்த கேள்வி, நச்ச அந்தఃகரணாவச்சின்ன சைதன்யஸ்ய ஜீவத்வே சுஷுப்தி தசாயாம் தது அபாவேன கிருதஹான்யாதி ஆபத்தி இது வாக்கியம். சைதன்யம் ஒண்ணு, உபாதியால அதுல ஜீவன் பிரம்மங்கிற பேரும் வந்தது. அந்த அதிஷ்டானம் எதுன்னு கேட்டா சைதன்யம்னு வரனே சொல்லிட்டு போனா ஜீவ சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த உபாதியெல்லாம் அதுல சேர்க்க வேண்டாம் அதிஷ்டான போட்டியிலன்னு சொன்னாரோ இல்லையோ. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஜீவன்கிறது யாரு? அந்தఃகரணாவச்சின்ன சைதன்யம் அப்படின்னு சொல்றியா? நான் அதுல தோஷம் சொல்றேன். தூங்கும்போதுனா சுசுப்தியில அந்தःகரணம் இல்லை. அந்தःகரணம் எது பரியந்தம் இருக்கு? சொப்பன பரியந்தம் இருக்கு. அப்புறம் சுசுப்தியில அந்தःகரணம் போயிடுச்சு. அந்தःகரணம் போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? ஜீவன் இல்லை. இந்த அந்தःகரணாவச்சின்ன சைதன்யம் தான் ஜீவன் சொன்னா இப்ப ஜீவனுக்கு என்ன எடுத்து? ஜீவனே இல்லாம போயிட்டான். அப்புறம் திருப்பி எங்கேயிருந்து வருவான்? அவனே வர முடியாது. அதுக்கப்புறம் ஏற்கனவே வரலன்னு சொன்னான். ஏற்கனவே பண்ணியிருக்கானே கிருத ஹானி, ஏற்கனவே பண்ணின கர்மாவுக்கு பலத்தை இன்னும் அனுபவிக்கல, நடுப்புற சுற்றி வந்துருக்கு, தூங்கி போயிருக்கான். அப்படின்னா மறுநாளைக்கு அவனால அதுக்கப்புறம் அவனால செஞ்ச கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்க முடியாது. ஒண்ணு புதுசா முடிச்சுக்கிறானே அவன் யாருச்சுன்னா அவன் வேற ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னான். புதுசா வேற யாரோ எழுந்திருக்கிறான்னு சொன்னான். அவன் பண்ணாத காரியத்துக்கு பலத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு அபிவஸ்தை கொண்டு வருமே அப்படின்னு கேட்டான். நானும் அந்தःகரணாவச்சின்ன சைதன்யஸ்ய ஜீவத்வே சுஷுப்தி தசாயாம் தது அபாவேன, சுஷுப்தி தசையில அந்தःகரணம் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? கிருதஹான்யாதி ஆபத்தி, கிருதஹானி அப்பிரகிருத கல்பனா அதெல்லாம் வருமே கேட்டான். இது நவாச்சியம். ததாபி அஸ்ய காரணாத்மனாவஸ்தானாத், சுஷுப்தி காலத்திலையும் ததாபி அப்பவும் இவனுடைய உபாதியான அந்தःகரணம் இருக்கு. எங்களுக்கு சத்காரியவாதம். கடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி குலாலன் மண்ணிலேருந்து கடத்தை உற்பத்தியாக்கி வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவன் உண்டாக்கக்கூடிய கடமானது இருக்குன்னு சொல்லுவான். ஐயாயிரம் என்ன சொல்லுவாங்கன்னா, குலாலம் வேலை பண்றதுக்கு முன்னாடி அவன் உண்டு பண்ற குடம் இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவான். மண்ணு தான் இருக்கு, குடம் கிடையாது, பானை கிடையாது. இவன் வேலை பண்ணினா இவனுடைய வியாபாரத்தினால பானையானது உண்டாகுது. காரணம் தப்பு, மண்ணு இருக்கு, ஆனா காரியமான கடம் முன்னாடி இல்லை. இது அசத் காரியவாதம். சாங்ஷால் அத்வைதி சொல்லி வேளாண்னு சொல்லுவாங்க. இவாளுக்கெல்லாம் அசத்காரியவாதம் இல்லை. முன்னாடி இருக்கு பானை. பானை இருக்குன்னா வைதா வயசேனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எந்த ரூபத்துல இருக்கு? மண் ரூபத்துல இருக்கு. நையாயிகனுக்கு என்னன்னா காரணமும் காரியமும் அத்தியந்த பின்னம். மண்ணு இருக்கு சொன்னா பானை இருக்குன்னு சொல்ல முடியாது. பானை மண்ணு ரூபமாக இருக்குன்னு அவங்க பேசவே முடியாது. ஏன்னா பானை வேற, மண்ணு வேற, காரியம் உபாதானம் வேற,
உபாதேயம் காரியம் வேற. அதனால உபாதேயம் காரண ரூபமாக இருக்குங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நெய்யாயிரம். அதனால அவன் அசத்துன்னு சொன்னான். ஆனால் உபாதானத்துக்கும் உபாதேயத்துக்கும் தாதாத்மியம் சொல்ற வாதத்துல இந்த காரியமானது தான் உண்டாகிறதுக்கு முன்னாடி காரண ரூபமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இது சத்காரியவாதம். இப்ப என்ன ஆச்சு, இந்த பானையானது இவன் பண்றதுக்கு முன்னாடி மண்ணாக இருந்ததுன்னாச்சே பானை. இந்த ரூபத்துல இல்லாட்டாலும் வேற ரூபத்துல இருந்ததோ இல்லையோ, இருந்தா போதும் எனக்கு. அதே மாதிரி இந்த அந்தஸ்கரணாதிகள் சுசுப்தி காலத்துல லயமாகிறது அப்புறம் உண்டாகிறதுன்னு சொல்ற இடத்துல உண்டாகும் போது இருந்ததா இல்லையா, இருந்து எந்த ரூபத்துல இருந்தது, அதனுடைய காரணம் எதுவோ அந்த காரண ரூபத்துல இருந்தது. அந்தஸ்கரணம் சொந்த ரூபத்துல இல்லாட்டாலும் அதனுடைய காரணமான அவித்யா ரூபத்துல இருந்ததுங்கிறதுனால அந்தஸ்கரணம் இல்லாம போகவே இல்லை. அந்தஸ்கரணங்கிற உபாதியே இல்லைன்னு சொன்னாத்தானே, உபாதி இல்லாட்டா எப்படி ஜீவன் இருப்பான்னு சொல்ல முடியும், ஜீவனே இல்லைன்னாலும். இப்ப அந்தஸ்கரணம் இந்த ரூபத்துல இல்லாட்டாலும் வேற ஒரு ரூபத்துல, இது சம்ஸ்கார ரூபம்னு சொல்றது உண்டு, வேற ஒரு ரூபத்துல இருந்ததுனாலே அந்த அதுக்கு அந்த உபாதியாக கொண்ட ஜீவனும் அந்த ரூபத்துல இருந்துருக்கான். ததாபி காரணாத்மனா அத்திய காரணாத்மனா அவஸ்தானா, அப்பவும் சம்ஸ்கார ரூபமாக அந்த அந்தஸ்கரணம் இருந்துட்டே இருக்கு. அதனால ஜீவன் இருந்துட்டேதான் இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம சாதாரணத்திய அந்தஸ்கரணத்தை உபாதியா, நீங்க ஜீவனுக்கு உபாதியாக சொல்லும் போது ஸ்தூல அந்தஸ்கரணத்தை உபாதின்னு சொல்றத சூக்ஷ்ம அந்தஸ்கரணத்தை உபாதின்னு சொல்றதான்னு கேட்பான். இப்ப என்னன்னா, அந்த பானை உண்டானதுக்கு அப்புறம் ஸ்தூலம், உண்டாகிறதுக்கு முன்னாடி மண்ணாக இருக்கும்போது அதுதான் பானையுடைய சூக்ஷ்ம ரூபம்னு சொல்றோம். உண்டாகிறதுக்கு முன்னாடி சூக்ஷ்மமா இருந்தது, உண்டானதுக்கு அப்புறம் வேலை குலாலுடைய வியாபாரம் வந்ததுக்கு அப்புறம் அதுவே ஸ்தூலமாகிறது. ஸ்தூலம் சூக்ஷ்மம் ஒரே பானைன்னு சொல்றேன். அதை போல சுசுப்தி காலத்துல அந்தஸ்கரணம் சூக்ஷ்மமா இருந்தது, மற்ற காலத்துல ஸ்தூலமாகுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஜீவனுக்கு உபாதியாக சொல்லக்கூடிய அந்தஸ்கரணம் ஸ்தூல அந்தஸ்கரணமா சூக்ஷ்ம அந்தஸ்கரணமா? ஒரு சொன்னா ஸ்தூல சூக்ஷ்மம்லாம் விசேஷம் போடாத அந்தஸ்கரணம்னு சொல்றது. அது ஸ்தூலமா இருந்தாலும் சரி சூக்ஷ்மமா இருந்தாலும் சரி அந்தஸ்கரணம் உபாதி. அது இருக்கோ இல்லையோ, ஸ்தூலமா இருக்கு, சில சமயம் சூக்ஷ்மமா இருக்கு அந்தஸ்கரணம். அதனால அதுவே உபாதியாக சொல்லலாம். ஸ்தூல சூக்ஷ்ம சாதாரணத்திய அந்தஸ்கரணத்தை உபாதித்வா. இதுக்கு என்ன பிரமாணம்? ததாதீதே சம்சாரவ்யபதேசா இத்யஸ்மின் சூத்ரே ச அயமர்த்தா ஸ்பஷ்டதரஹ. இது ஒரு சூத்திரம் இருக்கு. அபீதே, அந்த அந்தஸ்கரணமானது அபீதின்னு சொன்னா மோக்ஷம், இந்த அப்பேன் அந்த மோக்ஷம் வர பரியந்தம் மூலாஜானம் லயம் விநாசத்தை அடையிற பரியந்தம் ஜீவனுடைய உபாதியான இந்த சூக்ஷ்ம சரீரம் அனுவர்த்திக்கின்றே இருக்கு, கூடவே இருந்துருக்கு. அதுவரை இவனுக்கு சம்சாரம். மோட்ச காலத்துல இவன் அப்பதான் இந்த உபாதி இவனை விட்டு விலகும். அதாவது நடுப்புற இந்த பெரிய பிரளயங்கள்லாம் வருது. பிரம்மா தூங்குறார், அப்பெல்லாம் பிரளயம் வருது. பிரம்மாவே போயிடுறாரு, அப்போ ஒரு பெரிய பிரளயம் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டியும் வந்து விடுறது. அப்பேற்பட்ட பிரளய காலத்துல கூட இந்த ஜீவன் சம்சாரியா இருக்கக்கூடிய ஜீவனுடைய அந்தஸ்கரணங்கள்லாம் இருந்துதான் இருக்கு. இவருடைய தர்மாத்திரமங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா காரணாத்மா இருக்கு, சூக்ஷ்மரூபமாக இருந்துச்சு. அப்ப அந்த காலம் வந்த உடனே திருப்பி வந்துடுவது, ஸ்தூலரூபமாக ஆயிடுவது. அதனால எது பரியந்தம் இருந்துருக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல சூக்ஷ்மமாகவோ ஸ்தூலமாகவோ இருந்துருக்கும்னு சொன்னா சரமவருத்தி வர பரியந்தம் அது வந்தாச்சுன்னா அப்புறம் எந்த ரூபத்திலும் இருக்காது. ததாதீதே சம்சாரவ்யபதேசா இத்யஸ்மின் சூத்ரே ச அயமர்த்தா ஸ்பஷ்டதரஹ.